27/1/2024 அன்று செஞ்சிக்கோட்டை சுற்றுலா மற்றும் நண்பர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி செஞ்சியில் உள்ள சுமங்கலி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 35 நண்பர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் 40 பேர் என்று மொத்தம் 75 பேர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் சிறப்பு வாய்ந்த தருணமாக விழுப்புரம் மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் திரு டி. வந்தியத்தேவன், கே. வனஜா இவர்களின் முதலாம் ஆண்டு திருமண விழாவை நண்பர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி வந்திருந்த அனைவருக்கும் கேக் வழங்கி மகிழ்வுடன் கொண்டாடினோம். மாவட்ட பொறுப்பாளர் திரு ஆர். அப்பாண்டைராஜ், விழுப்புரம் மாவட்ட சிபா குழு அலுவலக பொறுப்பாளர் திரு எம். எஸ். செந்தில்குமார் ஆகியோர் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பின்னர் திரு டி. வந்தியத்தேவன் அவர்கள் பேசுகையில், புதிதாக பதவியேற்றுள்ள வட்டார பொறுப்பாளர்கள் அனைவரும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும், உறுப்பினர்களுடன் எப்போதும் தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்கான தேவைகளை கண்டறிந்து மாவட்ட பொறுப்பாளருக்கு தெரிவித்து நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று கூறினார். தொழில் தொடங்கவும் வீட்டுமனை பட்டா பெறவும் ஆலோசனைகள் வழங்கினார். செஞ்சி கன்னிகா பரமேஸ்வரி மொபைல் ஸ்டோர் கடை உரிமையாளர் திரு ரமேஷ் பாபு அவர்கள், மாநில வணிகர் சங்க துணைத் தலைவர் திரு ராஜா அவர்கள், செஞ்சி சத்தியமங்கலம் வருவாய்த்துறை ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட சிபா குழு முன்னாள் பொறுப்பாளர் திரு டி. வந்தியத்தேவன், மாவட்ட பொறுப்பாளர் திரு ஆர். அப்பாண்டைராஜ், விழுப்புரம் மாவட்ட சிபா குழு அலுவலக பொறுப்பாளர் திரு எம். எஸ். செந்தில்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று பேசிய திரு டி. வந்தியத்தேவன் அவர்கள், நம் நண்பர்கள் வெளியிடங்களில் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி எடுத்துக் கூறினார். வணிக வளாகங்கள், திரையரங்குகள், பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் சென்று வருவதற்கான கட்டமைப்புகள் இல்லாமல் எங்களால் வெளியிடங்களில் வந்து செல்வதற்கான சூழல் இல்லை. எனவே நீங்கள் எங்கள் பிரச்சனைகளை உணர்ந்து உங்கள் எல்லைக்குட்பட்ட இடங்களில் நாங்கள் வீல் சேரில் வந்து செல்லும் வகையில் சாய்வுதளம் அமைக்க வேண்டும். எங்களுக்கென்று வீல் சேரில் சென்று திரும்பும் வசதிகள் கொண்ட தனி கழிவறைகள் அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய கன்னிகா பரமேஸ்வரி மொபைல் ஸ்டோர் உரிமையாளர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் நண்பர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் பேசினார். மெடிக்கல் ஷாப் மற்றும் செல்போன் சர்வீஸ் தொழில் செய்ய முன்வரும் நண்பர்களுக்கு தன்னால் இயன்ற அளவு உதவிட தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். அடுத்ததாக பேசிய மாநில வணிகர் சங்க துணைத் தலைவர் திரு ராஜா அவர்கள், நீங்கள் சொன்ன பிறகுதான் வெளியிடங்களில் வந்து செல்வதில் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டேன். எல்லா வணிக கடைகளிலும் நீங்கள் வீல் சேரில் வந்து செல்லும் வகையில் சாய்வுதளம் அமைத்திட உடனே சுற்றறிக்கை அனுப்புகிறேன் என்று உறுதியளித்தார். மேலும் உங்களுக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு உதவிட தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். அடுத்து பேசிய செஞ்சி சத்தியமங்கலம் வருவாய்த்துறை ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள், வீட்டுமனை பட்டா பெற உங்களுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். நண்பர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு மதிய உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவு வழங்கியவர் அன்னை குரூப்ஸ் திரு ஜி. பரசுராமன், திருமதி பி. ராஜேஸ்வரி, மழலையர்கள் பி. தாரிகா, பி. சம்சுதீன் குடும்பத்தினர். நிகழ்ச்சிக்கான மண்டபம், உணவு, குடிநீர் ஆகிய அனைத்தையும் செஞ்சி தாலுகா பொறுப்பாளர் திரு வி. சந்தானம் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தார். அவருக்கு விழுப்புரம் மாவட்ட சிபா குழு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்ட சிபா குழு சார்பில் திரு எம். எஸ். செந்தில்குமார் அவர்கள் நண்பர் திரு வி. சந்தானம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். மதிய உணவு முடித்துக்கொண்டு
நண்பர்கள் அனைவரும் செஞ்சிக்கோட்டைக்கு சென்று வீல்சேர் அணுகும் வகையில் இருந்த எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து நண்பர்களுடன் குழுவாக இணைந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தோம்.